ஹாய் கைஸ், சுவையான தக்காளி ரசம் செய்யலாம் வாங்க. 2 தக்காளி, 1.5 கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கொதிக்க விடணும். தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் ருசி கொடுக்கும். கொஞ்சம் 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, புளி தண்ணியை நல்லா கரைச்சிக்கோங்க. கொதி வர நேரத்தில் கொஞ்சம் திருப்பி போடுங்க. நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இருக்கிற தண்ணியில் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வடிகட்டி வச்சுருங்க. தக்காளி தோல் உரிச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுட்டு நல்லா மசிச்சிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ருசி கொடுக்கும். தேங்காய் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் நெய், கடுகு பருப்புலாம் தாளிக்க போடுங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வறுத்துடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பூண்டு செஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரசத்தில் வச்சு போட்டுடுங்க. ஷார்ட் வீடியோனால அடுத்த வீடியோவில் ரசம் கொதிக்க வர நேரத்தில் பார்க்கலாம். பாய்.